வெல்கம் டு சந்துருமேஸ். எஸ்எஸ்சி எம்டிஎஸ், எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி இந்த 2 எக்ஸாமுக்குமான பெய்டு கோர்ஸ் வந்து சந்துருமேஸ் மொபைல் ஆப்பில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒன் வேர்ட் டினோட்டிங் பர்சன்ஸ். இப்போ டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க, அவங்க செய்கிற அந்த வேலை நிமித்தமாக இல்லை அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்து அவங்களுக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்னாஸ்டிக். இதோட தமிழ் அர்த்தம் என்னென்னா அஞ்ஞானவாதி. அதாவது ஒன் ஹூ இஸ் நாட் ஷுர் அபவுட் காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத ஷுவராக சொல்லாத மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து ஆக்னாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வார்த்தை பாருங்கள், ஆல்ட்ருயிஸ்ட். இதோட தமிழ் அர்த்தம் என்னென்னா பிறர்க்கென. அதாவது அ லவர் ஆஃப் மேன்கைண்ட். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிலந்த்ராபிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இன் ரிட்டர்ன் நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுவோம்ல, அதை வந்து நம்ம ஆல்ட்ருயிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் வேர்ட் பாருங்கள், ஆமெச்சர். அதாவது துறைசார்பற்றவர் அப்படி இல்லாட்டி துறைசார்பற்றவள் அப்படிங்கிற அர்த்தம் தான் ஆமெச்சருக்கு தமிழ் அர்த்தம். இது இங்கிலீஷ் மீனிங் பார்த்திங்கன்னா ஒன் ஹூ டஸ் அ திங் ஃபார் ப்ளஷர் அண்ட் நாட் அஸ் அ ப்ரொஃபஷன். அதாவது எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது, ஆனால் நான் வந்து அதில் ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது, அதுதான் என்னோடய தொழில் கிடையாது, ஆனால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் ஆமெச்சூர் சொல்லுவோம். பட் நம்ம வந்து அந்த செயலை நம்ம நல்லா செய்வோம் அப்படிங்கிற வேர்ட் தான் இதோட மீனிங். ஸோ இதோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹூ டஸ் அ திங் ஃபார் ப்ளஷர். நாலாவது வார்த்தை பாருங்கள், ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். இதோட தமிழ் அர்த்தம் பார்த்திங்கன்னா இருதரப்பு. இதில் இந்த தமிழ் அர்த்தத்துலேருந்து என்ன மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒன் ஹூ கேன் யூஸ் ஈதர் ஹேண்ட் வித் ஈஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில பேர் இருப்பாங்கள்ல, வலது கையும் சரி இடது கையும் சரி நல்லா யூஸ் பண்ணுவாங்க. மீன்ஸ் அவங்களால 2 ஹேண்டையும் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இப்போ டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க போர்டில் வந்து 2 கையாலுமே அவங்களால எழுத முடியும். ஸோ இப்படிப்பட்ட பீப்புள் பேர் தான் நம்ம ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். அதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபிஃப்த் வேர்ட் பாருங்கள், அனார்கிஸ்ட். இதை வந்துட்டு சில பேர் அனார்சிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கிடையாது, இது வந்து அனார்கிஸ்ட். இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அராஜகவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன் ஹூ இஸ் அவுட் டு டிஸ்ட்ராய் ஆல் கவர்மெண்ட்ஸ் பீஸ் அண்ட் ஆர்டர். இப்போ ஒரு ஸ்டேட்டோ இல்லை ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ரூல்ஸோ இல்லை ரெகுலேஷன்ஸையோ இல்லை ஒரு சமாதானத்தையோ கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் வந்து சில காரியங்கள் செய்வாங்க. ஸோ அவங்கள வந்து அனார்கிஸ்ட்னு சொல்கிறோம். சிக்ஸ்த் வேர்ட் பார்க்கலாம். ஸோ சிக்ஸ்த் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்டேட். இதோட தமிழ் அர்த்தம் என்னென்னா விசுவாச துரோகி. இதுக்கு மீனிங் பாருங்கள், a person who has changed his faithனா நமக்கு தெரியும், நம்பிக்கை. அப்போ ஒரு மனுஷன் வந்து அவங்களோட நம்பிக்கையை மாற்றிட்டாங்க அப்படிங்கும்போது, இல்லை விசுவாச துரோகி நம்ம கேஷுவலாக சொல்லுவோம்ல, ஸோ அவங்க பேர் வந்து அப்போஸ்டேட். ஸோ the word is அப்போஸ்டேட். ஸோ செவன்த் ஒன் பாருங்கள், ஆர்பிட்ரேட்டர். ஸோ இதோட தமிழ் அர்த்தம் வந்து நடுவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தமிழ் அர்த்தத்துலேருந்து தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரி வார்த்தை அப்படின்னு. இதுக்கு இங்கிலீஷ் மீனிங் பாருங்கள், a person appointed by 2 parties to solve a dispute. இப்போ 2 பார்ட்டிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடையில நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்கும், அதை வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஆர்பிட்ரேட்டர். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு டிபேட்லாம் நடக்கும், அதில் வந்து நடுவர் இருப்பாங்கள்ல, அவங்க தான் ஆர்பிட்ரேட்டர். இது வந்துட்டு அஃபிஷியலாக ஒரு பார்ட்டிஸ்க்கு இடையில நடந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் தராங்க. ஸோ அவங்க பேர் ஆர்பிட்ரேட்டர். எய்த் வேர்ட் பார்க்கலாம், ஏஸ்தட்டிக். இந்த வேர்டு சில பேர் ஏஸ்தட்டிக் சொல்லுவாங்க, பட் இட் இஸ் ஏஸ்தட்டிக். ஸோ இதோட அர்த்தம் வந்து சந்நியாசி. சிம்பிளாக இருக்குது, சந்நியாசி. இதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் பாருங்கள்,
ஒன் ஹூ லீட்ஸ் அண்ட் austere லைஃப். இதில் austere அப்படிங்கும்போது கடுமையான அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் சன்னியாசிலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவாங்கன்னு. ஸோ அதுதான் மீனிங். 9th வேர்ட் பாங்க, ஏத்தியஸ்ட். ஏத்தியஸ்ட் இதோட தமிழ் அர்த்தம் நாத்திகவாதி, அப்படி இல்லாட்டி நாத்திகர் சொல்லலாம். இதோட இங்கிலீஷ் மீனிங் பார்த்திங்கன்னா a person who does not believe in God, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஏத்தியஸ்ட்டு சொல்லலாம். இதோட ஆண்டனிம், அதாவது ஆப்போசிட் வேர்ட் பார்த்திங்கன்னா தியஸ்ட். 10th வேர்ட் பார்க்கலாம், பேங்க்ரப்ட். இது பேங்க்ரப்ட் அப்படி சொல்லுவாங்க, ஆனால் இதோட உண்மையான ப்ரொனன்சியேஷன் பேங்க்ரப்ட். ஸோ இதோட தமிழ் அர்த்தம் பார்த்திங்கன்னா திவாலானவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். இதுக்கு இங்கிலீஷ் மீனிங் பாருங்கள், ஒன் ஹூ இஸ் unable to pay his debts. இது வந்துட்டு டெப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், கடன் வாங்கியிருப்போம். ஸோ அது யாரால் இப்படி பே பண்ண முடியலை, அவங்களால முடியலை அப்படி சொல்லும்போது அவங்க பேர் பேங்க்ரப்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு சினனம், அதாவது இன்னொரு அர்த்தம் என்னென்னா இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 11th வேர்ட் பார்க்கலாம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகட். பிகட். ஸோ பிகட் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் அர்த்தம் வந்து பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இங்கிலீஷ் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹூ இஸ் ஃபில்டு வித் எக்ஸசிவ் enthusiasm in religious matters. எஸ்பெஷலி ரிலீஜியஸ் மேட்டர்ஸில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப எந்தூசியாசம், அதாவது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பிகட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு நமக்கு இன்னொரு அர்த்தம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபெனட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெனட்டிக்னா ஒரு வெறித்தனமான ஒரு ரிலீஜியஸ் பிலீவ் இருக்கும், அதில் வந்து ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு வெறித்தனம் அவங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அதை தான் அவங்க பிகட் அப்படிங்கிறாங்க, அந்த பர்சன் பேர் பிகட். அப்புறம் 12th வேர்ட் பாருங்கள், பொஹீமியன். பொஹீமியன் இதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து மரபு ஒழுக்கங்களுக்கு இணங்காதவர் அப்படிங்கிறாங்க. ஸோ மரபுனா நமக்கு தெரியும், மீனிங் லைக் அன்கன்வென்ஷனல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இயல்பாக இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை அப்படி வாழாமல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்கன்வென்ஷனலாக இருக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பொஹீமியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட மீனிங் கொடுத்துருக்காங்க, அண்ட் அன்கன்வென்ஷனல் ஸ்டைல் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 13th வேர்ட் பார்க்கலாம். 13th வேர்ட் என்னென்னா கெக்கோகிராஃபிஸ்ட். கேக்கோகிராஃபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா ஒன் ஹூ இஸ் பேட் இன் ஸ்பெல்லிங்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்பெல்லிங் வந்து சில பேருக்கு தவறாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் ஒன் ஹூ இஸ் பேட் இன் ஸ்பெல்லிங்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கேக்கோகிராஃபிஸ்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் 14th வேர்ட் பாருங்கள், கேனிபல். கேனிபல். ஸோ இதோட தமிழ் அர்த்தம் வந்து நரமாமிசம். நரமாமிசம். ஸோ ஒன் ஹூ ஃபீட்ஸ் ஆன் ஹியூமன் ஃப்ளஷ். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நரமாமிசம்னா என்ன அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் பேர் கேனிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 15th வேர்ட் பாருங்கள், கார்னிவரஸ். கார்னிவரஸ். ஸோ இதோட தமிழ் அர்த்தம் வந்து மாமிச உணவு. உங்களுக்கே தெரியுது இதோட என்ன மீனிங்னு, பிகாஸ் நம்ம தமிழ் அர்த்தத்துலேருந்தே அதோட என்ன மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீனிங் பாருங்கள், ஒன் ஹூ ஃபீட்ஸ் ஆன் ஃப்ளஷ். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்துட்டு மாமிசம், நான் வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்துட்டு அனிமல்ஸு கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு அனிமல்ஸில் வந்து ஹெர்பிவரஸ், கார்னிவரஸ், அந்த மாதிரி ஆம்னிவரஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி கார்னிவரஸ். அப்புறம் 16th வேர்ட் பாருங்கள், சோவனிஸ்ட். சோவனிஸ்ட். சில பேர் இதை வந்து சௌவனிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து சோவனிஸ்ட். இதோட தமிழ் அர்த்தம் வந்து பேரினவாதி. பேரினவாதி. இதுக்கு இங்கிலீஷ் மீனிங் பார்க்கலாம், a person who is blindly devoted to an idea. அதாவது இப்போ ஒரு ஐடியா இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, அதில் வந்து கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையோ இல்லை ரொம்ப டிவோட்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து சோவனிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 17th வேர்ட் பாருங்கள், கனோசியர். கனோசியர் அதாவது இணைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இங்கிலீஷ் மீனிங் பாருங்கள், a critical judge of any art and craft. இப்போ ஏதோ ஒரு ஆர்ட் இருக்குது, ஒரு வரைபடமோ இல்லை ஒரு போர்ட்ரேட் இருக்குது, அதை வந்து ஒரு நல்ல விதத்தில் ஒரு கிரிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, உனக்கு கிரிட்டிக்கல் அப்படின்னாலே கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னா நல்லதையும் பார்ப்பாங்க, கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆர்ட்டையோ இல்லை ஒரு கிராஃப்டையோ பற்றினா அவங்க பேர் கனோசியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 18th வேர்ட் பாருங்கள், கண்டெம்பரரிஸ்.
கண்டெம்பரரிஸ் அதோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா தற்கால. இப்போ நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் 20s கிட்ஸ்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பர்சன்ஸ் லிவிங் அட் த சேம் டைம். இப்போ 19ஸ்க்கு அப்புறம் வந்து பிறந்தவங்கலாம் ஒரு கேட்டகரி. ஸோ அவங்க வந்து குரூப்பாக இருக்கிறாங்கன்னா கண்டெம்பரரிஸ் அப்படி சொல்லலாம். கண்டெம்பரரிஸ். ஓகேங்களா? ஸோ 19th வேர்ட் பாருங்கள். கன்வேலசன்ட். ஸோ இதோட தமிழ் அர்த்தம் வந்து சுறுசுறுப்பான. இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள். ஒன் ஹூ இஸ் ரிகவரிங் ஹெல்த் ஆஃப்டர் இல்னஸ். இப்போ ஒருத்தவங்க வந்து சிக்காகி இருக்காங்க, அவங்க வந்து ரெக்கவர் ஆகிற அந்த டைம் பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியடை வந்து கன்வலசன்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வலசன்ட் பீரியட். அதாவது அந்த பர்சன் வந்து ரிகவர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா கன்வலசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 20th வேர்ட் பாருங்கள். இதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொக்கெட். இது கியூ வந்து கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இதோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா தன் மீது ஆண்கள் வந்து ஆசை கொள்ளும்படியாக பெண்கள் வந்து இருப்பாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. ஸோ அது வந்து கொக்கெட்னு சொல்கிறாங்க. இதோட தமிழ் அர்த்தம் வந்து இதுதான். இங்கிலீஷ் மீனிங் பாருங்கள். a girl or women who flirts with men. ஸோ நமக்கு இதோட அர்த்தம் புரியுது. அண்ட் இப்போ 21st வேர்ட் நம்ம பார்க்கலாம். 21st வேர்ட் என்னென்னா காஸ்மோபொலிட்டன். அதாவது இதோட தமிழ் அர்த்தம் என்னென்னா பரந்த நோக்கம் கொண்ட, இல்லாட்டி பரந்த நோக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். a person who regards the whole world as his country. அதாவது ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அதை வந்துட்டு இல்லை, ஒரு உலகத்தை வந்துட்டு தன்னுடைய கண்ட்ரி மாதிரி வந்து அதை கருதுகிறாங்க, அப்படி கன்சிடர் பண்ணுறாங்க, ரிகார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து காஸ்மோபொலிட்டன் சொல்லலாம். அண்ட் 22nd வேர்ட் பாருங்கள். இதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா சின்னஷர். அதாவது இதோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஈர்ப்பவர் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் பார்க்கலாம். ஒன் ஹூ இஸ் அ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தவங்க மட்டும் ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நம்ம சொல்ல வேணாம், பட் அவங்களுடைய பர்சனாலிட்டியோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து சின்னஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 23rd வேர்ட் பாருங்கள். இது வந்துட்டு சினிக் அப்படின்னு சொல்லலாம். சினிக். இதோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா குறை கூறுபவர், எது எடுத்தாலும் குறை சொல்கிறாங்க அப்படி சொல்லுவாங்கள்ல, அவங்க தான். ஒன் ஹூ ஸ்னீட்ஸ் அட் த பிலீவ்ஸ் ஆஃப் அதர்ஸ். எதை எடுத்தாலும் குறை சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து சினிக் அப்படின்னு சொல்லலாம். 24th வேர்ட் பாருங்கள். டெபோனேர். ஓகே. ஸோ இதோட தமிழ் அர்த்தம் பாருங்கள் மரியாதையான. மீனிங் பாருங்கள். சுவேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேர்ட் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொரு மீனிங் கொடுத்துருக்காங்க. பாலிஷ்ட் அண்ட் லைட் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வேர்டோட மீனிங். ஸோ இந்த வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபாய்னர். இப்போ நம்ம 25th வேர்ட் பார்க்கலாம். 25th வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமகாக். இந்த டெமகாக் அப்படின்னு வார்த்தைக்கு என்ன தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா வாய் வீச்சு. இதுக்கு இங்கிலீஷ் மீனிங் பார்க்கலாம். a leader who sways his followers by his oratory. ஸோ இதோட மீனிங் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா பேச்சு திறமைன்னு சொல்லலாம்ல. ஸோ இப்போ ஜூலியஸ் சீசர் பற்றி நமக்கு தெரியும். அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட பேச்சு திறமையினால் அந்த அதாவது மாப்னா என்ன சொல்லலாம், ஒரு அந்த கூட்டத்தை ஆடியன்ஸ்னு சொல்லலாம், அவங்க வந்து எப்படி அவங்களோட திசைக்கு வந்து அவங்க ஈர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அந்த இப்போ ஒரு லீடர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சில ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த லீடர் வந்து அவங்களோட பேச்சு திறமையால் அவங்க ஃபாலோவர்ஸை எப்படி தன் பக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வேர்ட் வந்து டெமகாக். ஸோ 26th வேர்டு பாருங்கள். டெலிட்டனேட். இப்போது இதோட தமிழ் அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா நாசகார அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அங்கே எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாமல், இல்லை எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மீனிங்லெஸ்ஸாக ஏதோ ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேர் டெலிட்டனேட்னு சொல்லலாம். டேப்லர் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி நாட் சீரியஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இன் ஆர்ட், சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். ஸோ உங்களுக்கு ஆர்ட்னா என்னன்னு தெரியும், சயின்ஸ்னா என்னன்னு தெரியும், லிட்ரேச்சர்னா என்னன்னு தெரியும். ஸோ ஏதோ ஒரு கடமைக்கு பேசுவாங்கல்ல. ஸோ அதுதான் இந்த மீனிங். அதுக்கப்புறம் 27th மீனிங் என்னென்னு வேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெமினேட்.
எஃபெமினேட். இதுக்கு தமிழ் அர்த்தம் லிட்ரலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆணித்தரமான அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா a man who was womanish in character, a man who was womanish in character or habitsன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு மனுஷன் இருக்காங்கன்னா, ஒரு ஆண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சில பெண் குணங்களோ இல்லை ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எஃபெமினேட் அப்படிங்கிற வேர்ட். இப்போ 28th வேர்ட் பார்க்கலாம். ஈகோயிஸ்ட். ஈகோயிஸ்ட் இதோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா தன்முனைப்பாளர். இதுக்கு இங்கிலீஷில் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. a lover of oneself அப்படி இல்லாட்டி ஆஃப் ஒன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஈகோயிஸ்ட். 29th வேர்ட் வந்து ஈகோடெஸ்ட். ஈகோடெஸ்ட் இதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அகங்காரவாதி. அகங்காரவாதி இதுக்கு இங்கிலீஷ் மீனிங் பார்க்கலாம். ஒன் ஹூ ஆஃபன் டாக்ஸ் ஆஃப் ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈகோடிஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் வந்து சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோவோட லாஸ்ட் வேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமிக்ரெண்ட். எமிக்ரெண்ட் இது வந்து சில பேர் இமிக்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எமிக்ரெண்ட். இதோட தமிழ் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா குடியேறியவர். குடியேறியவர் இதுக்கு இங்கிலீஷ் மீனிங் பாருங்கள். a person who leaves his country to settle in another country. இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு எமிக்ரெண்ட்னு சொல்லலாம். இதுவே அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள இமிக்ரெண்ட்னு சொல்லலாம். ஸோ எமிக்ரெண்ட்டோட ஆண்டனிம் அதாவது ஆப்போசிட் வந்து இமிக்ரெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 25 வேர்ட்ஸ் பார்த்தாச்சு. இதோட மீனிங்ஸ்லாம் இன்னொரு தடவை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீனிங்ஸ். அண்ட் இதை வந்து உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் வந்து இம்ப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள், இல்லை பேசும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்போ யூஸ் பண்ண பாருங்கள். அண்ட் இந்த வேர்ட் வச்சு நீங்கள் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் மற்றவங்க ரீட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அது யூஸ் ஆகும். ப்ளஸ் நானும் இன்னும் உங்களை எப்படி கைட் பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். Thank you.